தமிழ்நாட்டு அரசியல்ல இப்ப ஒரு பெரிய புயலையே கிளப்பியிருக்காரு சீமான். அவரை ஆதரிக்கிறவங்க அவரை ஒரு புரட்சியாளரா பாக்குறாங்க. ஆனா அவரை எதிர்க்கிறவங்களோ அவர் ஒரு பிரிவினைவாதின்னு சொல்றாங்க. சரி, உண்மையிலேயே யாரு இந்த சர்ச்சைக்குரிய தலைவர்? அவரோட சித்தாந்தம் தமிழ்நாட்டு அரசியலை எப்படி மாத்தி அமைச்சிருக்கு? வாங்க, இத பத்தி தான் நம்ம இப்ப விரிவாக பார்க்க போறோம். இந்த ஒரு வரி இதுதான் சீமானோட முழு அரசியலுக்கும் அஸ்திவாரம். இது வெறும் ஒரு கோஷம் மட்டும் இல்லைங்க. பல 10 வருஷமா தமிழ்நாட்டை ஆண்டு வர்ற திராவிட கட்சிகளுக்கு இது ஒரு நேரடியான சவால். இதன் மூலமா உண்மையான தமிழன் யாரு அப்படிங்கிற கேள்விய அரசியல் களத்தோட மையத்துக்கே கொண்டு வராரு. அவரோட தாக்கத்தை நாம முழுசா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அவரு அரசியலுக்குள்ள வந்த அந்த நேரத்தை பார்க்கணும். அப்போ தமிழ்நாட்டோட அரசியல் சூழல் எப்படி இருந்துச்சு, வாங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பெரிய வெற்றிடமோ மக்கள் மத்தியில ஒரு விதமான கோபமும் இருந்த ஒரு முக்கியமான நேரத்துல தான் சீமான் ஒரு புதிய அரசியல் சக்தியா உள்ள வர்றாரு. இங்க பாத்தீங்கன்னா 2009க்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல்னா அது திமுக, அதிமுக இந்த 2 கட்சிகள் தான். ஆனா 2009ல இலங்கையில உள்நாட்டு போர் முடிஞ்சது பாருங்க. அது இங்க தமிழ்நாட்டுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அந்த உணர்ச்சி அலையிலிருந்து தான் மே 18ஆம் தேதி சீமான் நாம் தமிழர் கட்சிய ஆரம்பிக்கிறாரு. இது சும்மா இன்னொரு கட்சியா வரல, இங்க இருந்த திராவிட அரசியல் கட்டமைப்பையே மொத்தமா கேள்வி கேட்கிற ஒரு இயக்கமா தான் உருவாச்சு. சீமானோட இயக்கத்தோட மையப்புள்ளியே தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு சக்தி வாய்ந்த, அதே சமயம் ரொம்ப சர்ச்சையான ஒரு சித்தாந்தம்தான். இதுதான் ரொம்ப சுருக்கமா சொன்னா சீமானோட சித்தாந்தம். இந்த வரையறை ஏன் இவ்ளோ முக்கியம்னா, இது தமிழ்நாட்டுல யார் ஆட்சி செய்யணும், இங்க இருக்கிற வளங்கள் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற அடிப்படை விதியே மாத்த முயற்சி பண்ணுது. இது வெறும் அரசியல் இல்ல, இது ஒரு உரிமை போராட்டம்ங்கிறது தான் அவரோட வாதமா இருக்கு. இந்த ஒப்பீடு தான் விஷயத்தோட மையம்னே சொல்லலாம். ஒரு பக்கம் ஒரு பரந்த தென்னிந்திய அடையாளத்தை பத்தி பேசின திராவிட சித்தாந்தம், இன்னொரு பக்கம் சீமான் சொல்ற தமிழ் இனம் அப்படிங்கிற ஒரு குறுகிய ஆனா தீவிரமான அடையாளம். திராவிடம் சமூக நீதியை பத்தி பேசும்போது சீமான் ஒரு தூய தமிழர் ஆட்சியை பத்தி பேசுறாரு. இது கிட்டத்தட்ட 50 வருஷ அரசியலுக்கு நேரெதிரான ஒரு பார்வை. அவரோட கொள்கைகளை கொஞ்சம் பாருங்க. தமிழர்களுக்கு மட்டும்தான் அதிகாரம், தமிழ்நாட்டோட வளங்கள் தமிழர்களுக்கு மட்டும்தான், பொருளாதாரம் தன்னிறைவா இருக்கணும், இது எல்லாமே சேர்ந்து ஒரு தனித்துவமான அடையாளத்தை மையமா வச்ச ஒரு தற்காப்பு அரசியல் திட்டத்தை உருவாக்குது. சரி, இந்த சித்தாந்தம் எல்லாம் ஓகே. ஆனா இதனோட உண்மையான சோதனைக்களமான தேர்தல்கள்ல மக்கள் இதை எப்படி ஏத்துக்கிட்டாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. அவரோட தேர்தல் பயணம் ரொம்ப மெதுவா ஆனா சீரா இருந்திருக்கு. 2011ல முதல் முறையா தேர்தல்ல நிக்கறாங்க. அப்புறம் 2016ல ஒரு துணிச்சலான முடிவு, அதாவது 234 தொகுதிகள்லயும் தனித்து போட்டி. இது அவரோட நோக்கம் என்னங்கிறது ரொம்ப தெளிவா காட்டுச்சு. 2021ல ஒரு குறிப்பிடத்தக்க 3வது சக்தியா தங்களை நிலைநிறுத்திக்கிட்டாங்க. இது ஒரு படிப்படியான ஆனா உறுதியான வளர்ச்சி. இந்த எண்கள் தான் உண்மையான கதையே சொல்லுது. பாருங்க, 2016ல வெறும் 1.1% வாக்குகள்ல ஆரம்பிச்சு 2021ல கிட்டத்தட்ட 7% வரைக்கும் வந்திருக்காங்க. இது பார்க்கறதுக்கு ஒரு சின்ன வளர்ச்சி மாதிரி தெரியலாம். ஆனா உண்மை என்னன்னா, இது தமிழ்நாட்டுல ஒரு புதிய வாக்காளர் தளம் உருவாயிட்டு இருக்கிறத ரொம்ப தெளிவா காட்டுது. ஆனா சீமானோட இந்த வளர்ச்சி சர்ச்சைகள் இல்லாம நடக்கல. முக்கியமா அவரோட அனல் பறக்கிற, சில சமயம் கொந்தளிப்பை ஏற்படுத்துற பேச்சுகள் தான் இதுக்கு முக்கியமான காரணம். அவர் மேல வைக்கப்படுற முக்கிய குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் தான். அவரோட அரசியல் மத்த மொழி பேசுற மக்களுக்கு எதிரா இருக்குன்னும், சமூகத்துல பிரிவினைய உண்டாக்குதுன்னும் விமர்சகர்கள் கடுமையா சொல்றாங்க. இதுதான் அவர் சந்திக்கிற மிகப்பெரிய சவால்னே சொல்லலாம். ஒரு இனத்தோட உரிமைக்காக பேசுறதுக்கும் வெறுப்புணர்வை தூண்டுறதுக்கும் இடையில ஒரு மெல்லிய கோடு இருக்கு இல்லையா, அங்கதான் பிரச்சனை வருது. இந்த விமர்சனங்களுக்கு பதிலா சீமான் என்ன சொல்றாருன்னா, தன்னோட பேச்சு தன்னோட மக்களோட உரிமைக்கான ஒரு போராட்டம்தான்னு திரும்ப திரும்ப சொல்றாரு. இது தமிழர்களை பிரிக்கிற சக்தி இல்ல, ஒன்னு சேர்க்கிற சக்தின்னு அவர் வாதிடுறாரு. சரி, இப்போ ஒரு 10 வருஷ பயணத்துக்கு அப்புறம் இன்னைக்கு சீமானும் அவரோட நாம் தமிழர் கட்சியும் தமிழ்நாடு அரசியல்ல எந்த இடத்துல இருக்காங்க? இது ஒரு முக்கியமான அரசியல் வியூகம். திமுக அதிமுகவோட கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்றது மூலமா தன்னை ஒரு உண்மையான மாற்றா நிலைநிறுத்திக்கிறாரு. அவங்களோ நாங்களும் ஒண்ணு இல்ல அப்படிங்கிற செய்திய வாக்காளர்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்றாரு. கடைசியா பாத்தீங்கன்னா, இதுதான் அவரோட மிகப்பெரிய வெற்றினே சொல்லலாம். தமிழ் தேசியவாத உணர்வை வெறும் பேச்சோட நிறுத்திக்காம களத்துல வேலை செய்யற ஒரு தொண்டர் படையா, ஒரு கட்டமைக்கப்பட்ட அரசியல் சக்தியா மாத்திருக்காரு. குறிப்பா இளைஞர்கள் மத்தியில அவரோட சித்தாந்தத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு. நீங்க அவரை ஒரு புரட்சியாளரா பார்க்கலாம், இல்லனா ஒரு சீர்குலைப்பாளரா பார்க்கலாம்.
ஆனா அவரோட கதை இன்னும் முடியல. இது தமிழ்நாட்டோட அரசியல் எதிர்காலம் எந்த திசையில போக போகுதுங்கிற ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வியை நம்ம முன்னாடி வைக்குது.